ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தோம்னா அங்கே பஸ் இருந்துச்சு. அதில் 15 rupees டிக்கெட் சார்ஜ் ஃபார் ஈச் பர்சன். அப்படியே வந்து அங்கிருந்து ஏறி நாங்கள் ஹெலிபாட் வந்துட்டோம். அந்த ஸ்டாப்ல தான் இருக்கோம். எப்படியோ வந்து பப்பாயா ஹோம் ஸ்டேங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அங்கே வந்து தங்கலான்னு சொல்லி வந்திருக்கோம். பட் ஆனால் என்னன்னா இங்கே யாருமே இல்லை. நாங்கள் தங்கிருந்த ரெசார்ட்டில் யாருமே இல்லாத காரணத்தினால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரு முடிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வழியில் ஒரு ஆட்டோக்காரர் வந்து, தம்பி நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி கெத்தாக எங்களுக்கு கூப்பிட்டு போனார் ஒரு இடத்துக்கு. அவர் மட்டும் கூப்பிட்டு போகலன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்காது. நீங்களே பாருங்கள் இங்கே. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம்ல அப்படின்ற மாதிரி சாமியெல்லாம் கூப்பிட்டு முடிச்சுட்டு கீழே இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜடாயுவில் இருக்கோம். இது வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூம்லேருந்து ஒரு 36 கிலோமீட்டர்ஸ் பக்கம் தூரமாக இருக்குது. நாங்கள் அங்கேருந்து பைக்ஸ் வந்து ரெண்ட் எடுத்துகிட்டு தான் இங்கே வந்தோம். பைக்ஸ் ரெண்டல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 1400. நாங்கள் 2 பைக் எடுத்துகிட்டு வந்தோம். இதுக்கு வந்து நீங்கள் ஆதார் கார்டு ப்ரூஃப் இல்லைனா ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் சப்மிட் பண்ணால் தான் உங்களுக்கு பைக் கிடைக்கும். தயவு செஞ்சு ஜடாயு வரவங்க பைக் ரெண்ட் எடுத்துகிட்டு மட்டும் வாங்க. ஏன்னா பஸ்ஸில் வந்தீங்கன்னா நீங்கள் சிக்கிக்குவீங்க. இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பை வாக்கில் வந்து 295 பர் பர்சன். இதே வந்து நீங்கள் ரோப் கார்டில் போகணுன்னா 500 சம்திங் பர் பர்சன். அவ்வளோதான். வாங்க மேலே போய் பார்க்கலாம். வீசுங்காத்தோட தான் பாரம் இல்ல பஞ்சாகுதே நஞ்சம் ஊடு வாச விட்டு நாடோடியா வந்து புட்டா இன்பம் எந்தூரு இந்தூரு என்னாது என் பேர் உண்மைய நீ சொல்லு தங்கராசா மனசுக்கு வயசில்ல பறவைக்கு தசையில்ல துன்பங்கள் தூளாகி போகும் தூசா எங்கோ நம்ம வந்து இப்போ ஜடாயு ஹில்ல இருக்கோம். இது வந்து உங்களுக்கே தெரியும், ராமாயணம்லாம் பார்த்துருப்பீங்க. சீதையை வந்து ராவணன் கடத்திட்டு போகும்போது ஜடாயு வந்து தடுக்கும்போது ராவணன் வந்து சிறகை வெட்டிடுவார். அப்போ வந்து ஜடாயு விழுந்த இடம் தான் இந்த இடம். அதை ஞாபகார்த்தமாக தான் இங்கே வந்து ஒரு ஜடாயு சிலை வச்சுருக்காங்க, ஒரு சிறகு அருந்த மாதிரி. ஸோ வாங்க அதை போய் பார்க்கலாம். மேலே எக்ஸலண்டா. இன்னொரு ஜடாயு, இந்த ஜடாயு 2.0. அடடா வரவா ஒரு
ஒரு மரத்தடி இருக்கும் இணையா துணையா வழி முழுவதும் இனிக்கும். காணும் பூமி எல்லாம் உன்னோட ஊராகுமே சாதி பேரம் எல்லாம். எந்தூரு எந்தூரு என்னாது என் பேர் உண்மைய நீ சொல்லு தங்கராசா. மனசுக்கு வயசில்ல பறவைக்கு தசையில்ல துன்பங்கள் தூளாகி போகும் தூசா. எங்கோ பாதைகள் போதுதா தூரம் பாதைகள் போதுதா தூரம் அங்கே போகிறேன் போகிறேன். வீசும் காத்தோடலாம் பாரம் இல்ல பஞ்சாகுதே நெஞ்சம். ஊடு வாச விட்டு நாடோடியா வந்து புட்டா இன்பம். വണ്ടിനെ തേടും ഞാനൊരു പൂവിൻ മുട്ട് നീ വന്നിരിക്കാമോ എന്റെ കോമള മുഖത്ത്. നാണമല്ല ഞാനൊരു പൂവിൻ മുട്ടല്ലേ എന്നെ പറിച്ചെടുക്കരുതേ. വണ്ടിനെ തേടും ഞാനൊരു പൂവിൻ മുട്ട്. വട്ടം പറന്നു വയ്യേ വന്നൻ ചേർന്നു തരാമോ. സുഗന്ധം കൊണ്ട് ഞാൻ നിനക്ക് സുഖം പകർന്നിടാം. ഈ കൊച്ചു ഭുവനത്തിൽ ഞാൻ പൂത്തു നിൽക്കുമ്പോൾ കൂട്ടായി നീ വന്നാൽ ഞാൻ തണൽ നൽകാം. നാണമല്ല ഞാനൊരു പൂവിൻ മുട്ടല്ലേ എന്നെ പറിച്ചെടുക്കരുതേ. വണ്ടിനെ തേടും ഞാനൊരു പൂവിൻ മുട്ട്. I'm living my nightmare. It is a monster. It's in my head. I'm living.
ஒரு வழியா எப்படியோ வர்க்காலா ட்ரிப் முடிஞ்சிருச்சு. வீடியோல சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு போயிட்டு வந்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இன்னைக்கு காலையில் 6:45 வெக்கேட் பண்ணுறோம். இருங்க பாய்.